வணக்கம். ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 28க்கான சயின்ஸ் எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. ஜெனரலி wind is visually dash than water and glass கொடுத்திருக்காங்க. அதாவது கண்ணாடி மற்றும் நீரை விட காற்றில் ஓகேங்களா, காற்றில் ஒளி ஊடுருவும் தன்மையை சுலபமாக காண முடிகிறது. எதனாலும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒளி ஊடுருவும் தன்மையை சுலபமாக காண முடிகிறது, அது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு சரியான விடை நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இங்க அதனுடைய அடர்த்தி கம்மியா இருக்குன்றது தெரியுமா. அடர்த்தி குறை ஊடகம் எது? இந்த காற்று என்பது என்னது? அடர் குறை ஊடகம் சொல்லுவோம். அதாவது ரேரர் டென்சர் மீடியம் சொல்லுவோமா. அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்பாரஸ் மீடியம். சரிங்களா, அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது? ஸ்பாரஸ் மீடியம். அப்ப ஸ்பாரஸ் மீடியம்னா என்னப்பா? ரேரர் மீடியம். ரேரர் மீடியம்னா என்ன அர்த்தம்? அங்க டென்சிட்டி கம்மியா இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா, ஆப்ஷன் போட்டுலாமா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா, புரிஞ்சு எப்படி क्वेश्चन அப்ரோச் பண்ணுன்றது தெரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? A battery of 12 volts is connected in series. அதாவது 12 வோல்ட்ஸ் மின்கலன் ஒன்று முறையே 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் மற்றும் 10 ஓம் மின் தடைகளுடன் தொடர் இணைப்பில், என்ன இணைப்புன்னு சொல்லிட்டாங்க? தொடர் இணைப்பு, அதாவது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்களாம். ஓகேங்களா, அடுத்து கேட்டிருக்காங்க இணைக்கப்பட்டுள்ளது 10 ஓம்ஸ் மின்தடையின் வழியாக எவ்வளவு மின்னோட்டம் பாயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல நல்லா நீ புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கனால எல்லா இடத்துலயுமே கரண்டோட மதிப்பு சமமா தான் இருக்கும். அப்படிதானே? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். கரண்டோட வேல்யூன்றது மாறாது. அப்ப 1 ஓம் கேட்டாலும் சரி, 2 ஓம் கேட்டாலும் சரி, 3 ஓம் கேட்டாலும் சரி, எந்த ஓம் கொடுத்தாலும் நீ சீரியஸ் கனெக்ஷன் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம செய்ய போற இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா, குறிப்பிட்ட 10 ஓம்ஸுக்கு கண்டுபிடிக்கின்ற அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இங்க எல்லா இடத்துலயுமே என்னதான் இருக்க போகுது? கரண்ட்ன்றது கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்ப சமக்குள்ள போலாமா? இப்ப நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? இப்ப கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் ஃபார்முலா என்ன போடுவோம்? V = IR அப்படின்றது போடுவோம். கரெக்டா? V = I × R அப்படின்றத போடுவோம். இப்ப இதுல V அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பொட்டான்சியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் அதாவது மின் அழுத்த வேறுபாடு அப்படின்றத போடுவோம். I = என்ன போடுவீங்க? மின்னோட்டம், கரண்ட்டை குறிக்கும். Rன்றது மின்தடை, ரெசிஸ்டன்ஸை குறிக்கும். தெரியுங்களா, இது நிறைய இடம் பார்த்திருப்போம். அப்படிதானே? இப்ப இதுல என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, இதுல என்னென்ன மதிப்பு கொடுத்திருக்காங்கன்றத பாருங்களேன். இங்க 12 வோல்ட்ஸ் மின்கலன் கொடுத்திருக்காங்க. அப்ப அதோடைய வோல்டேஜ், அதோடைய பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப V = எவ்வளவு? 12 போட்டலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. I கேட்டிருக்காங்க, I தான் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா தனித்தனியா கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அதனுடைய மொத்த மின்தடை வேணும். அப்படிதானே? அதனுடைய மொத்த மின்தடை எவ்வளவு அப்படின்றது தெரியணும். அப்ப R ஈக்குவலன்ட் என்ன ஃபார்முலா போடுவோம்? சீரியஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா போடுவோம்? சீரியஸா இருந்துச்சு அப்படின்னா R1 + R2 + R3 இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையுமே கூட்டினா போதும். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து மின்தடைகளுடைய கூடுதல் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்படிதானே? இதே இது parallel கனெக்ஷன், பக்க இணைப்பா இருந்தா என்ன ஃபார்முலா போடுவோம்? 1/R equivalent = 1/R1 + 1/R2 + 1/R3 ... போட்டு கிளாஸ்ல கடைசி வரைக்கும் அப்படி போடுவோம். அப்படிதானே? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மின்தடைகளுடைய ரெசிப்ரோக்கல்ஸோட சம். அப்படிதானே? கொடுக்கப்பட்டுள்ள மின்தடையோட ரெசிப்ரோக்கல்ஸோட சம் அதுதான் எங்க வந்துடும் அப்படின்னா parallel கனெக்ஷனுக்கு வந்துடும். நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம். அப்படிதான் என்ன யூஸ் பண்றோம்? சீரியஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். அப்படிதான் யூஸ் பண்ணலாமா? இப்ப இந்த ஃபார்முலா என்ன போட்டோம் அப்படின்னா இருக்க எல்லா மின்கலத்தோடைய கூட்டுதல். சரிங்களா, அப்படியே பாருங்க, கண்ணிலே போட்டுடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ஓம் + 2 3 6 10 20. சரிங்களா, அப்ப என்ன ஆன்சர் வந்துருது? R equivalent = 1 + 2 + 3 + 4 + 10. அப்ப ஆன்சர் என்ன? 20 ஓம்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆன்சர் என்ன? 20 ஓம்ஸ். இப்ப அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, இதுல அப்ளை பண்ணிடலாமா? V = I × R ஃபார்முலா. சரிங்களா, நமக்கு வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 12 வோல்ட்ஸ். கரெக்ட்டா? 12 கரண்ட் தெரியாது. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 20. சரிங்களா, இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துரும்? I இங்க எவ்வளவு இன்ட்ல இருக்கும். I = 12/20 இருக்கும், 6/10 இருக்கும், 0.6 ஆம்ஸ். ஓகேங்களா, ஏன் ஆம்ஸ் போடுறோம்? ஆம்பியர்ன்றது மின்னோட்டத்தினுடைய SI அலகு. அப்படிதானே? ஆன்சர் என்ன? 0.6 ஆம்ஸ். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது குழப்பம் இல்லையே. திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா?
அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். டியூ டு தி கண்டினியூஸ் ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா, தொடர்ந்து அந்த காற்றினுடைய துகள்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா ஒரு இயக்கத்திலே இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. the particles collide with the walls in the container. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்களேன், நம்ம ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு கலன் சொல்றாங்க. தமிழ்ல இந்த கேள்வியை வாசித்து பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும். வாயு துகள்கள் தொடர்ச்சியான சீரற்ற இயக்கத்தின் காரணமாக, சரிங்களா, தொடர்ச்சியான சீரற்ற இயக்கத்தின் காரணமாக துகள்கள் கொள்கலனின் சுவர்களுடன் மோதுகின்றன. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கலன் வச்சிருக்கேன், ஒரு கண்ணாடி கலன் கூட வச்சுக்கோங்களேன். அதுல உள்ள நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கேஸ் ஃபில் பண்ணிருக்கேன். அந்த கேஸ் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா மோதுது. கரெக்டா, அங்கேயும் இங்கேயுமா மோதுது. அந்த மோதலுடைய அழுத்தம் எதற்கு சமமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த மோதலுடைய அழுத்தம் எதற்கு சமமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்ப நமக்கு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஈஸி கான்செப்ட் தான், ஆனா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பிரஷர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கன்னா, அவருடைய பிரஷர் எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, இப்போ பிரஷர் ஈக்குவல் நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போடுவோம். அப்ப அந்த வாயுக்களால ஏற்படக்கூடிய விசை டிவைடட் பை அது எவ்வளவு பரப்பளவிற்கு அது ஏற்படுகிறது தானே போடுவோம். அந்த வாயுக்களால் ஏற்படக்கூடிய விசை அது எவ்வளவு பரப்பிற்கு ஏற்படுகிறது அப்படின்னு போடுவோம். கரெக்டா, இங்கிலீஷ்ல இதுதான், அதோடைய ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்ற பாருங்களேன். இப்போ ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கொள்கலனில் ஓரளவு கன அளவிற்கு, கன அளவுன்னா அதோட வால்யூமை பத்தி பேசுறது இல்ல, அங்க என்ன வந்திருக்கணும், ஓரளவு பரப்பளவிற்கு வந்திருக்கணும். பரப்பளவிற்கு வாயு துகள்களால் செலுத்தப்படும் விசை. அப்ப வாயு துகள்கள் என்ன செலுத்துது, விசையை செலுத்துது, கரெக்ட். ஆனா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கன அளவு கிடையாது, ஏரியா, பரப்பளவிற்குன்றது வந்திருக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்களேன். பில அதோட விசையை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இங்க அடிப்பகுதி மட்டும் குறிப்பிடுறாங்க, அப்படி கிடையாது, முழுவதுமாக தான் செயல்பட்டு இருக்கோம். இப்ப ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், கொள்கலனின் சுவர்களில் ஓரளவு பரப்பளவிற்கு, கரெக்டா இருக்கா, பரப்பளவிற்கு வாயு துகள்களால் செலுத்தப்படும் விசை. அப்ப என்னதான் ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன் டி. இங்கிலீஷ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, force exerted by the gas particles. force அதாவது கேஸ் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஃபோர்ஸ் per unit area. அப்ப கரெக்டா வந்துருச்சா, அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்திருக்கா. இது சின்ன ஃபார்முலா தான், அதை நம்ம எங்க எப்படி அப்ளை பண்றோம் மட்டும் தான் மேட்டர். ஓகேங்களா, கேள்வி புரிஞ்சா அதுக்குரிய ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த டிஸ்கவரி ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் வாஸ் மேட் த்ரூ விச் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது அணுக்கருவின் கண்டுபிடிப்பு எந்த சோதனையின் மூலம் நிகழ்ந்தது. புரியுங்களா, அணுக்கருவின் கண்டுபிடிப்பு எந்த சோதனையின் மூலம் நடந்தது. இந்த அணுக்கருவை கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியும் நம்மளுக்கு, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சிருப்பார். படிச்சிருப்போம் இல்லையா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது தங்கத்தகடு சோதனை, சரிங்களா, தங்கத்தகடு சோதனை. என்ன ஆன்சர், கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல நம்ம நிறைய படிச்சிருப்போம், இதுக்கு முந்திரக்கூடிய தேர்வுகள்ல அதுக்குரிய விளக்கங்களை நம்ம நிறைய பார்த்திருப்போம், அது ரிவைஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. இந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் யார் செஞ்சிருப்பா, ஜே தாம்சன் செஞ்சிருப்பார். கரெக்டா, யார் செஞ்சிருப்பா, ஜே தாம்சன் செஞ்சிருப்பார். என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்பார் இதன் மூலமா, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருந்திருப்பார், சரிங்களா. இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மற்ற ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கேனல் ரே எக்ஸ்பெரிமெண்ட் யார் செஞ்சிருப்பா அப்படின்னா கோல்டு ஸ்டீன் செஞ்சிருப்பாரு. யார் செஞ்சிருப்பா, கோல்டு ஸ்டீன்டர் செஞ்சிருப்பாரு. இவர் செஞ்சு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ஒரு அணுல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. அதுதான் பின்காலத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பிற்காலத்துல என்னன்னு பேர் வச்சிருப்பாங்க, புரோட்டான் பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு கேள்வியில இருந்து 3 இது படிச்சிருக்க. ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்குரிய பதில் என்ன, இந்த அட்டாமிக் நியூக்ளியஸ் இது கண்டுபிடிச்ச டிஸ்கவரி யார் பண்ணா அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்ன்றவர் பண்ணாரு. இவர் எந்த சோதனையின் அடிப்படையில பண்ணாரு அப்படின்னாக்கா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், மின் தகடு, அதாவது தங்க தகடு சோதனை மூலமா கண்டுபிடிச்சாரு, சரிங்களா. இது கேள்விக்குரிய விடை. மீதி என்னென்ன படிச்சிருக்கோம், கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது எதிர்மின் கதிர் பரிசோதனை யாரு பண்ணா, ஜே தாம்சன் பண்ணாரு. அவர் என்ன கண்டுபிடிச்சிருந்தாரு, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து என்ன படிச்சிருக்கோம், இந்த கேனல் ரே எக்ஸ்பெரிமெண்ட். கேனல் ரே எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணா அப்படின்னா இந்த கோல்டு ஸ்டீன்ன்றவர் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த கோல்டு ஸ்டீன்ன்றவர் பண்ணியிருந்திருப்பாரு. படிச்சோமா, இந்த கோல்டு ஸ்டீன் பண்ணியிருந்தது என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு அணுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அது பிற்காலத்துல என்னன்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா புரோட்டான் அப்படின்றத பேர் வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஓகேங்களா, புரியுதா. அடுத்து போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if the magnification of the mirror any mirror, சரிங்களா, is 2.3, சரிங்களா. மேக்னிஃபிகேஷனோட மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2.3 கொடுத்திருக்காங்க. which type of mirror is, அது எந்த வகையான கண்ணாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வாசித்துக்கோங்க, ஏதேனும் ஒரு கண்ணாடியின் உருப்பெருக்கம் பிளஸ் 2.3 எனில் அது எந்த வகை கண்ணாடி அப்படின்றத கேட்டிருக்காங்க, சரிங்களா. 2.3 எனில் எந்த வகை கண்ணாடி அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டா, இப்ப அது எந்த வகை கண்ணாடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு,
பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கு. கரெக்டா? இதை பார்த்தோம்னு கேட்டா நான் வந்துடக்கூடாது, வந்துடும் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர் வந்துடும். அப்படிதானே? பாசிட்டிவ்னா எல்லா கேஸ்லயுமே பாசிட்டிவ் மிரர் எங்க மட்டும் தான் வந்திருக்கும், கான்வெக்ஸ் மிரர் மட்டும் தான் வந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் கான்கேவ் மிரர் வச்சிருப்போம். அது என்ன கேஸ் அப்படின்னாக்கா, இதுதான் கான்கேவ் மிரர்னா இங்க இருக்குள்ள சீன்ற பாயிண்ட் புள்ளி, இங்க இருக்குள்ள எஃப், இங்க இருக்குள்ள போல் இருக்குமா. இப்ப இன்கேஸ் வைக்கக்கூடிய பொருள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் பிக்கு நடுவுல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னா அதோடைய உருப்பெருக்கம் மிகவும் பெரியதாகவும் கண்ணாடிக்கு பின்புறத்திலும் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனால பின்புறத்திலும் இருக்கும். அதனால நம்ம மேனுவேஷன் என்னன்னு போடுவோம், பிளஸ் அப்படின்றத போடுவோம். கரெக்டா? மேனுவேஷன் என்னன்னு போடுவோம், இந்த இடத்துல பிளஸ்ன்றத போடுவோம். அதே இது கான்வெக்ஸ் மிரரா இருந்துச்சு அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர் ஃபுல்லாவே என்னதான் வந்திருக்கும் அப்படின்னா டிமினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த பொருளோட அந்த ஆப்ஜெக்டோட அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்னா மிக சிறியதாகவோ அல்லது சிறியதாக தான் இருக்குமே ஒழிய பெரியதாகிறதுக்கு மதிப்பு இல்லை. கரெக்டா? அப்ப எப்படி இருந்திருக்கும், அதோட மேக்னிஃபிகேஷன் மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும், அந்த உருப்பெருக்கத்தின் அளவு எப்படி இருந்திருக்கும், சிறியதாகன்றப்ப லெஸ்ஸர் தென் 1 இருந்திருக்கும். அப்படிதானே? லெஸ்ஸர் தென் 1 இருந்திருக்கும். ஆனா பாசிட்டிவா இருந்திருக்கும். கான்வெக்ஸ் மிரர்ல இது மட்டும்தான் கேஸ். ஆனா கான்கேவ் மிரர்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பிளஸ்ஸா லெஸ்ஸர் தென் 1 இருக்கலாம், அதாவது கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். கரெக்டா? ஆனா கிரேட்டர் தென் 1 போகுது அப்படின்னாக்கா அதுவும் எந்த சைடு போயிருந்திருக்கு பாருங்க, 2.3 வந்திருக்கு. கரெக்டா? அப்ப எங்க மட்டும் வந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கான்கேவ் மிரரா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்ற கேஸ் புரியுதா? அங்க பாசிட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு. அப்ப எங்க இருந்திருக்கும், கண்ணாடிக்கு பின்புறத்துல இருந்திருக்கும். கரெக்ட்? ஓகேங்களா? கண்ணாடிக்கு பின்புறத்துல இருந்திருக்கும். ரெண்டாவது அதோடைய மேக்னிஃபிகேஷன் மதிப்பு பாருங்களேன் 1 விட அதிகமா இருக்கு. அப்படிதான் 1 விட 1க்கு சமமா இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் சைஸும் அந்த இமேஜோட சைஸும் சமம்னு அர்த்தம். இப்போ 1 அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இமேஜோட சைஸ் ரொம்ப பெரியதா உருப்பெருக்கம் நடந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? அப்ப இது எங்க மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா கான்கேவ் மிரர்ல மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? கான்கேவ் மிரர் தான் சரியான ஆன்சர். இப்போ கான்கேவ் மிரர் புலி ஆடி என்பது விடை. சரிங்களா? அது எந்த இடத்துல அப்படின்றது நாத்துல வச்சுக்கோ. எந்த இடத்துல அப்படின்னாக்கா போக்கஸுக்கும் போலுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா. சரிங்களா? போக்கஸுக்கும் போலுக்கு நடுவுல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருப்போம், ஒரு 5 இது டயராம் போட்டு அதை பாருங்க, புரியலடி திரும்பி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா, the force of gravitation between two bodies, அதாவது 2 பொருளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை F ஆகும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 2 பொருளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை எவ்வளவு கொடுத்துட்டாங்க, F கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அவற்றின் ஒரு பொருளின் நிறை அதன் ஆரம்ப மதிப்பை போல் 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டால் என்ன ஆகுது, ஒரு பொருளோட நிறை மட்டும் ஆரம்பத்தை விட இப்ப என்ன அதுதான் இன்டு 4 பண்றாங்க, 4 மடங்கு அதிகரிக்குது. ஓகேங்களா? அப்பொருளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை இப்போது என்னவாக இருக்கும், இப்போ அதோட ஃபோர்ஸ் எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருந்திருப்போம். என்ன ஃபார்முலா படிச்சிருந்திருப்போம், F = இந்த ஈர்ப்பு விசை F = G into M1 M2 divided by R². now இருக்கு அந்த ஃபார்முலா F = G into M1 into M2 divided by R² அப்படின்றது படிச்சிருந்திருப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க, இது ஃபுல்லா என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், F ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லா என்னன்னு கொடுத்துட்டாங்க, F ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல F னா அந்த ஈர்ப்பு விசை, அதான் F. ஓகேங்களா? G னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சரிங்களா? புவி இருப்பின் மாறலின்னு சொல்லுவோம், ஒரு மதிப்பு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி M1 M2 என்னது, அந்த பொருட்களுடைய நிறை. சரிங்களா? M1 என்பது ஒரு முதல் பொருள், அதனுடைய நிறை. M2 என்பது இரண்டாவது பொருள், அதனுடைய நிறை. பை R² போடுவோமா, அந்த R என்பது 2 பொருள்களுக்கும் இடையிலான தூரம். ஓகேங்களா? R என்பது 2 பொருட்களுக்கும் இடையிலான தூரம். சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் கான்செப்ட் வைஸ் படிச்சுக்கோ, அப்பதான் அடுத்தடுத்த கேள்வியில எப்படி மாத்தி கேட்டாலும் நல்லா ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்துல M1 என்பது M1 ஆகும், M2 என்பது M2 தான் இருந்திருக்கு. ஆனா இங்க எடுத்து செகண்ட் கேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளின் நிறை. சரிங்களா? ஏதோ ஒரு பொருளோட நிறை மற்றும் அந்த பொருளோட 4 மடங்கு அதிகரிச்சிருச்சு. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் தானே, M1 வந்து M1 இருக்கு. ஆனா M2 வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4M2 மாறிடுச்சுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னன்னு மாறிடுச்சு, 4 into M2 மாறிடுச்சுன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்களேன். இப்ப என்ன, என்னுடைய புது புவியீர்ப்பு விசை எப்படி, புது ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்றத பார்ப்போமா. புது ஈர்ப்பு விசைனால Fn அப்படின்றது எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட்ன்றது மாறாது. அப்ப G அப்படியே போட்டாச்சு. இங்கேயும் M1 தான், இங்கேயும் M1 தான். அப்ப இங்க புதுசா வரக்கும் M1 தான். சரிங்களா? அதே M2 மட்டும் என்ன இருந்துருச்சு, 4 into M2 இருக்கு. ரெண்டுத்தோட தூரத்தை பத்தி எதுவுமே பேசல, ஒரே தூரத்துல தான் இங்கே இருக்குன்னு அர்த்தம். R² அப்படியே போட்டாச்சு. கரெக்டுங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆயிருது, Fn = Gm1 M2 divided by R². இந்த 4 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஹோல் டேர்முக்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பத்துல இந்த இருக்குல்ல F, அதை அப்ளை பண்ணலாமா. அப்ப Fn = 4 into F. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது,
பழைய ஈர்ப்பு விசையை விட 4 மடங்கு அதிகமாக வருது அப்படின்னா இதோட விடை என்ன 4F. ஓகேங்களா, இது எப்படி செய்யணும்ன்றது புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the sound of 100 Hz, சரிங்களா, sound of 100 Hz is compared with a sound of 500 Hz. 100 Hz கூடிய ஒலி அளவையும் 500 Hz கூடிய ஒலி அளவையும் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒப்பிட்டு பாக்குறோம். சரிங்களா, ஒப்பிட்டு பாக்குற பட்சத்துல கீழே கொடுத்திருக்கல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, pitch cannot be compared. இதுல வந்து என்ன இது பண்ண முடியாது, ஸ்ருதியை ஒப்பிட முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், both are same pitch. இது ரெண்டுத்துக்குமே pitch சமமா அறிஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், pitchனா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த pitchன்றது எதன் அடிப்படையில வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். pitchன்றது எதன் அடிப்படையில வரும்னா நல்லா கவனிச்சுக்கோ. pitch இந்த ஸ்ருதி என்பது எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா frequency பேஸ் பண்ணி இருக்கும். இந்த pitch எதை பேஸ் பண்ணி இருக்கும், frequency பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, அப்ப நல்லா பாரு, 100 Hz sound has higher pitch. ஓகேங்களா, அதாவது frequency கூட இந்த pitch என்ன செய்யும் அப்படின்னா கூடும். frequency குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிச்சோட மதிப்பும் கூடும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு பிட்ச். ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்களேன், இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 Hz sound has higher pitch. அப்படியா? இல்ல, என்ன ஆன்சர், 500 Hz sound has higher pitch. அப்ப இந்த frequency ஹெட்ஸ்ன்றது என்னது, frequency தானே, இந்த frequencyயும் கூடுது, இந்த ஸ்ருதியோட மதிப்பும் கூடுது. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த 8வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்றது பாருங்களேன், வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது மின்னாக்க விசையின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, இதுல நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சரிங்களா, அதாவது ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியில நான் ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் கொடுக்குறேன். சரிங்களா, 1 யூனிட் ஆஃப் சார்ஜ் கொடுக்கும் போது அங்க எனக்கு எவ்வளவு வேலை நடந்திருக்கு அதை பத்தி பேசுறதா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். புரிஞ்சுங்களா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, நான் ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கொடுக்குறேன். கரெக்டா, 1 யூனிட் ஆஃப் சார்ஜ் நான் கொடுக்கல, மின்னோட்டம் நான் கொடுக்கல, அங்க எனக்கு எவ்வளவு வேலை நடைபெற்றிருக்கு அல்லது அங்க எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இதை பத்தி பேசுறதா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்முலா, EMF equal to இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் equal to வேலை, எவ்வளவு வேலை நடந்திருக்கு, நம்ம எவ்வளவு சார்ஜ் கொடுத்திருக்கோம், 1 யூனிட் சார்ஜ் கொடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா, அப்ப சார்ஜ். ஓகேங்களா, இது சிம்பிளா எழுதணும்னா என்ன, ஷார்ட்டா எழுதணும்னா எப்படி எழுதுவோம், W by Qன்னு போடுவோமா, W by Qன்னு சொல்லி போடுவோம். கரெக்டா, அப்ப இங்க என்ன யூனிட்டா இருக்கும், நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன தெரியும், W is equal to V into Qன்னு தெரியுமா, V into Q. கரெக்டா, அப்ப இந்த Q கீழே வந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும், V is equal to W by Q. கரெக்டா, அந்த Vன்றது என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. கரெக்டா, அப்ப இதுக்குரிய யூனிட் என்னது, வோல்ட். ஓகேங்களா, இதுக்குரிய யூனிட் என்ன, வோல்ட். இது முக்கியம். அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ், அதாவது எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி பின்வரும் நிலையான பாதைகளில் வலம் வருகின்றன. அந்த வலம் வரக்கூடிய பாதை என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, இந்த பாதைகளை பத்தி ஒரு டேர்ம் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா, நீல்ஸ் போர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்கா, ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் தான் அந்த குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில இருக்கும்னு சொல்லி. இந்த சுற்றுப்பாதை என்னன்னு சொல்லுவாங்க, ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்டல்ஸ், கூடுகள் அல்லது ஆர்பிட்டால்கள். சரிங்களா, ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்டல்ஸ் அல்லது எனர்ஜி லெவல்ஸ் கூட சொல்லலாம். கரெக்டா, அப்ப கூடுகள் அல்லது ஆர்பிட்டால்கள். அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு, வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்மூத் டிசொல்யூஷன் ஆஃப் நியூக்ளியஸ், அணுக்கருவின் மென்மையான கரைதல் செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுக்கருவின் மென்மையான கரைதல் செயல்முறை என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டா, இந்த கரைதல் செயல்முறை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அரிமானத்துக்கு கீழே வரும். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமா டிகே ஆகுது, அரிமானம் ஆகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா, இப்ப இந்த அரிமான செயல்பாடு என்பது நியூக்ளியஸ், ஒரு அணுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள்ல இருந்து ஸ்டேபிள் ஆகுது அல்லது ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிள் ஆகுது. இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இந்த டிகே அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா, அந்த நியூக்ளியஸ் டிகேன்னு சொல்லுவாங்க, அணுக்கரு அரிமானம் சொல்லுவாங்க, ஏற்படும். ஓகேங்களா, இந்த அணுக்கரு அரிமானம் ஏற்படையில நம்மளுக்கு எந்த வகையான எனர்ஜிஸ், அந்த ரேடியேஷன்ஸ் வெளியே வரும் அப்படின்னா ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இது ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா, அணுக்கரு அரிமானம் ஏற்படும் போது ஏன் ஏற்படுது, நிலையா இல்லாதது நிலையா ஆகுறதுக்காக என்ன செய்யுது அப்படின்னாக்கா நியூக்ளியஸ் அரிமானம் என்பது ஏற்படுது. ஓகேங்களா, அப்படி ஏற்படும் போது நம்மளுக்கு வெளியே வரக்கூடிய எனர்ஜி என்ன எனர்ஜியா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை பொறுத்து மாறும். ஒரு சில இதுல ஆல்பா ரேஸ் வரும், ஹீலியம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்பா ரேஸ் வரும், ஒரு சில இதுல பீட்டா ரேஸ் வரும், இன்னொரு சில இதுல காமா வேவ்ஸ் வரும். கரெக்டுங்களா, இப்போ இது ஃபுல்லா அந்த டைப்பு கீழே வரும். ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப என்ன இன்னொரு பாயிண்ட்ல தெரியணும் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லியிருந்தோம், நியூக்ளியர் டிகேன்னு சொன்னோமா. அந்த நியூக்ளியர் டிகே அல்லது நியூக்ளியஸ் டிகே அல்லது
ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஓகேங்களா, என்னது ரேடியோ ஆக்டிவ் டிகே, கதிரியக்கம் அரிமானம். சரிங்களா, கதிரியக்க அரிமானம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா, புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கரைசல் உருவாகும் போது ஏற்படும் இயற்பியல் மாற்றத்திற்கு பின்வருவற்றுள் எது எடுத்துக்காட்டு? சரிங்களா, அது என்ன மாற்றம் சொல்லியாச்சு. அங்கே இயற்பியல் மாற்றம்ன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்ப 4 ஆப்ஷன் படிக்க போற, அதுல ஏதாவது கெமிக்கல் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுணும். சரிங்களா, அப்படியே வரிசையா வாசித்து பாருங்க. பாலில் எலும்பிச்சை சாறு சேர்க்கும் போது அது தயிராக மாறுதல், அது என்ன மாற்றத்துக்குள்ள வந்துடும்? வேதியியல் மாற்றத்துக்குள்ள வந்துடும். அப்ப என்ன வராது? பீன்ற ஆப்ஷன் வராது. கரெக்டுங்களா? அடுத்து சீல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உப்பு கரைசலில் இரும்பு துருப்பிடித்தல், இரும்பானது உப்பு கரைசல வைக்கும் போது துருப்பிடிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுவும் என்ன மாற்றம் தான்? வேதியியல் மாற்றம் தான். அதுவும் வராது. அடுத்து வயிற்றில் உணவு செரிமானம் ஆதல், எல்லாமே வேதியியல் மாற்றத்துக்குரிய எடுத்துக்காட்டு. அப்ப எது மட்டும்தான் பிசிக்கல் சேஞ்சா இருக்கும் அப்படின்னாக்க நீரில் உப்பு கரைதல். உப்பானது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், நீர்ல கரைஞ்சோம் என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடுது? லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அப்ப அந்த நிலை மாறுது இல்லையா, அது மட்டும் தான் எதுக்கு வரும் அப்படின்னா இயற்பியல் மாற்றத்துக்கு கீழே வரும். சரிங்களா, அடுத்த கேள்வி போலாமா? 12வது கேள்வி பாருங்களேன். which of the following is an example of compound? அதாவது தமிழ்ல சேர்மானம் சொல்லுவாங்களா, சேர்மம். சரிங்களா, அந்த சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சேர்மம்னு என்ன அர்த்தம்? 2-3 காம்பவுண்ட் சேர்ந்து இருக்கணும். அது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பிக்சட் ரேஷியோல இருக்கணும், நிலையான விகிதத்துல இருக்கணும். சரிங்களா, அப்படி நிலையான விகிதத்துல இல்லாட்டி அதை என்னன்னு சொல்லுவோம்? கலவை, மிக்சர்ன்றதுல மாறிடும். அப்ப சேர்மம்னா பிக்சட் ரேஷியோல இருக்கணும். இதெல்லாம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? பிக்சட் ரேஷியோல இருக்கணும். அதே மாதிரி 2-3 காம்பவுண்ட் சேரும்போது ஒரு புது பொருள் உருவாகும். அந்த புது பொருளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்பது பழைய நம்ம 2-3 பொருள் சேர்த்தோம்ல, அந்த பொருளோட ப்ராப்பர்ட்டிஸா இல்லாம இதுக்குன்னு தனித்துவமா ப்ராப்பர்ட்டிஸ் உருவாகும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க 2-3 தனிமம் சேரணும். சரிங்களா, அப்ப இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன்னா வெறும் H2 மட்டும்தான். அப்போ அது சிங்கிள் தனிமம் தான், வராது. கரெக்டுங்களா? அயன்னா Fe மட்டும்தான், அப்ப அது என்ன ஆகாது? வராது. மெர்க்குரின்னு என்ன அர்த்தம்? Hg மட்டும்தான், அப்ப இதுவும் சிங்கிள் தனிமம் தான், வராது. கரெக்டுங்களா? சுகர் என்ன பண்ணுவோம்? C12H22. இந்த கொஸ்டின் படிக்கும் போதே சர்க்கரையோட ஃபார்ம் என்ன அப்படின்றது தெளிவா படிச்சுக்கோ. சரிங்களா, நல்லா திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. C12H22O11. சரிங்களா, C12H22O11. ஓகேங்களா, அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன். which of the following oxides is amphiotropic nature? ஆம்பியோட்ரோபிக்னா இரு பண்பு கொண்டதுன்னு அர்த்தம். சரிங்களா, என்ன பண்பு கொண்டது? இரு பண்பு கொண்டதுன்னு அர்த்தம். சரிங்களா, இரு பண்புன்னு என்ன படிக்கலாம் வாங்க. இதுல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு வச்சே படிக்கலாமே. இங்க பாருங்களேன், இப்ப ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கால்சியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த கால்சியம் ஆக்சைடு என்பது என்னது? ஒரு மெட்டல் ஆக்சைடு, உலோக ஆக்சைடு. அப்படிதானே அந்த கால்சியம் ஆக்சைடு என்பது உலோக ஆக்சைடு. அப்படிதானே? இது கூட நம்ம என்ன சேர்த்தா அதுல இருந்து உப்பு வெளியே வரும் அப்படின்னா ஆசிட் பிளஸ் மெட்டல் ஆக்சைடு என்ன செய்யும் கொடுக்கும் அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் நம்மளுக்கு வெளியிடும். கரெக்டுங்களா, சால்ட் பிளஸ் வாட்டர் வெளியிடும். ஏன் வெளியிடுது? உப்பு வரணும்னா அங்க ஆசிடும் பேஸும் தானே இருக்கணும். அப்படின்னா ஆமா, இந்த மெட்டல் ஆக்சைடுன்றது எந்த தன்மையில இருக்கும், என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னா பேசிக் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது காரத்தன்மை உடையதாக இருக்கும். சரிங்களா, அதனாலதான் என்ன வருது அப்படின்னா உப்பும் தனியும் வெளியே வருது. ஓகேங்களா, அப்ப இங்க இந்த ஈர் பண்பு உடையது அப்படின்னா ஆசிட் கூட சேர்ந்தால் என்ன வந்துடும் அப்படின்னா ஒரே ஐட்டம் தான். சரிங்களா, ஒரே மெட்டல் தான். ஆசிட் கூட சேர்ந்தால் உப்பு வந்துடும், பேஸ் கூட சேர்ந்தால் என்ன செஞ்சிருது? உப்பு வந்துருது. சரிங்களா, அப்ப 2 இடத்துலயுமே என்ன வருது அப்படின்னா உப்பும் தனியும் நம்மளுக்கு வெளியே வருது. இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஈர் பண்பு கொண்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகளை வரும் அப்படின்னா ஈர் பண்பு உடைய ஆக்சைடுகளுக்கு எது எடுத்துக்காட்டா வரும்? அலுமினியம், லெட், டின் மற்றும் ஜிங்க். இது ஃபுல்லா எதுக்கு எடுத்துக்காட்டா வருது? இந்த ஈர் பண்பு கொண்டவைகளுக்கு எடுத்துக்காட்டா வருது. சரிங்களா, இங்க நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் சி அலுமினியம் ஆக்சைடு. ஓகேங்களா, அப்ப புரிஞ்சிச்சா என்ன செய்யறோம் அப்படின்னு? ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பா. அடுத்துகள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். when copper reacts with oxygen, அதாவது தாமிரம் காற்றில் வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜனுடன் வினை புரிந்தால் உருவாகும் வினைப்பொருளின் அதன் நிறத்தையும் பின்வருவற்று சரியாக கூறுக. அதுல இருந்து என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், அது என்ன கலர்ல இருக்கும்? காப்பர் ஆக்சிஜன் சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். காப்பர் ஆக்சைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். சரிங்களா, என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கும். டைரக்ட் ஸ்டாட்டிக் கொஸ்டின். சரிங்களா, நம்ம என்சிஆர்டி புக்ல ஒரு ஓரத்துல பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் இன் கலர்ல இருக்கும். சரிங்களா, கருப்பு நிறத்துல இருக்கும். ஓகேங்களா, இதே இது காப்பர் ஆனது துருபிடிக்கும் போது என்ன கலர் வரும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிரீன் கலர் வரும். சரிங்களா, காப்பர் துருபிடிக்கும் போது என்ன கலர் வரும் கேட்டிருந்தாங்கன்னா கிரீன் கலர் வரும். சரிங்களா, இரும்பு துருபிடிக்கும் போது என்ன கலர் வந்துருனாக்கா ரெட்டிஷ் ப்ரௌன் வரும். சரிங்களா, இரும்பு துருபிடிக்கும் போது சிவப்பு அரக்கு கலர்ன்றது வரும். சரிங்களா, ரெட்டிஷ் ப்ரௌன் வரும். இந்த காப்பர் துருபிடிக்கும் போது என்ன கலர் வரும் அப்படின்னாக்கா கிரீன் கலர் வரும். ஓகேங்களா, இதுல கலர்ஸ் நல்ல நாத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. which of the following substance burn without a flame?
ஃபிளேம்னா ஒண்ணும் இல்ல, தீக்குழம்பு. நம்ம எல்பிஜி கேஸ் நம்ம வீடுகள்ல ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கும் போது இந்த ப்ளூ கலர்ல வருது இல்ல, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஃபிளேமே இல்லாம எரியக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எல்பிஜி கேஸ் சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். என்ன அந்த எல்பிஜி கேஸ்ல இருந்தா அந்த ஃபிளேம் வருதுன்னு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. என்ன வராது ஆப்ஷன்ல? எல்பிஜி கேஸ் வராது. அதே மாதிரி பெட்ரோல் வராது, வேக்ஸ் மெழுகும் வராது. சரிங்களா, என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா சார்கோல் தான் ஆன்சர். சார்கோல்னா நம்ம கறி. சரிங்களா, அந்த கறி கூட வேற ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுல ஃபிளேம் இருக்குமே தவிர நார்மல் நம்ம கறி இருந்தது அப்படின்னா அதுல இருந்து என்ன வராது அப்படின்னா அந்த ஃபிளேம், அந்த தீப்பிழம்பு அப்படின்றது வராது. சரிங்களா, ஹீட் மட்டும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், இந்த தீப்பிழம்ப கொடுக்காது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. which of the following is related to round revolution? அதாவது பின்வருவனற்றுள் எது வட்ட புரட்சியுடன் தொடர்புடையது? நம்ம இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில சரி வேர்ல்ட் லெவலில் சரி, எப்பப்பெல்லாம் ஒரு பொருளுடைய டிமாண்ட் அதிகமா இருக்கோ அல்லது வரப்பு கம்மியா இருக்கோ ரெவல்யூஷன் மாதிரி நடத்தி அதை என்ன செய்வாங்கன்னாக்க பொருளுடைய தயாரிப்பை அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா, தயாரிப்பை என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்ட புரட்சி அப்படின்றது எதனுடைய தொடர்புடையது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது போக நீ கூட ஒரு 4-5 புரட்சின்றது முக்கியமானது தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வட்ட புரட்சின்றது எதோட தொடர்புடையது அப்படின்னா பொட்டேட்டோஸ். சரிங்களா, இந்த வட்ட புரட்சி எதோட தொடர்புடையது? உருளைக்கிழங்கோட தொடர்புடையது. சரிங்களா, இது போக நம்ம வேற என்ன சார் புரட்சி படிக்கணும் அப்படின்னா இந்த முட்டை கொடுத்திருக்காங்கல்ல, இந்த எக், இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில்வர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது வெள்ளி புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த எக் என்னது? சில்வர் ரெவல்யூஷன். அதே மாதிரி மில்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சி. ஓகேங்களா, வேற என்ன படிக்கலாம்? ப்ளூ ரெவல்யூஷன் இருக்கு. சரிங்களா, ப்ளூ ரெவல்யூஷன் வரும், அது என்னன்னாக்கா ஃபிஷ். சரிங்களா, ப்ளூ ரெவல்யூஷன்ன்றது ஃபிஷ். சரிங்களா, இந்த காட்டன் பத்தி நம்ம படிக்கிறோம்ல, இந்த காட்டனோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் வந்திருக்கும். வெள்ளி இழைப்பு புரட்சின்னு இருக்கும். சரிங்களா, வெள்ளி இழைப்பு புரட்சின்னு இருக்கும். இதை தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டென்ட் புக் இருக்கு இல்லையா, நம்ம டாப் 5 ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டென்ட் புக்ல இந்த ஒரு டேபிள் காலமே வந்திருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த புரட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த வருடம், எங்கிருந்து அப்படின்றது இருக்கும். அந்த டேபிள் காலத்தை சரியா படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. என்ன ஆகுது இங்க? when acid reacts with metal carbonate, அதாவது ஒரு அமிலம் ஒரு உலோக கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரியும் போது அது டேஸ் உருவாக்கிறது. என்ன எதை உருவாக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உருவாக்கும். அப்படித்தானே? எது வரும்? சால்ட், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், இது எல்லாமே உருவாக்கும். அப்ப பாருங்க ஆன்சர் என்ன? சால்ட், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். கரெக்டா? அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம அங்க படிச்சது திரும்ப அப்படிங்க யூஸ் ஆகுது. ஆசிட் பிளஸ் மெட்டல் என்ன உருவாக்கும்? சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் உருவாக்கும். சரிங்களா, சால்ட் பிளஸ் H2 கேஸ் உருவாக்கும். இந்த இருக்குல்ல சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்களா இந்த ஆப்ஷன் டி ல. இதுக்குரியது என்னதுனாக்கா ஆசிடும் வெறும் மெட்டல் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது போட்டுரும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which single celled organism divides into many daughter cells simultaneously by multiple fission? அதாவது எந்த ஒற்றை செல் உயிரினம் பல்பிளவு மூலம் ஒரே நேரத்தில் பல மகள் செல்களாக பிரிக்கிறது. ஒரே செல்லா இருக்கு, சிங்கிள் டைம்ல என்ன செஞ்சிருது அப்படின்னாக்கா நிறைய செல்ஸா டிவைட் ஆகுது. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இல்ல ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் அமீபியா, பிளாஸ்மோடியம், ஈஸ்ட், லிஷ்மேனியா. ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இந்த ஈஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செல் பிரிவுல மொட்டு விடுதல் நடக்கும். சரிங்களா, என்ன நடக்கும்? மொட்டு விடுதல், பட்டிங் என்பது நடக்கும். சரிங்களா, பட்டிங்னா ஒண்ணும் இல்ல, இந்த படத்தை பாருங்களா, இதான் ஈஸ்ட் செல் என்பது அது ஒரு செல் உயிரி. கரெக்டா, ஒரு செல் மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன நடக்குது பாருங்களேன், இந்த இன்னொரு புதுசா ஒரு செல் உருவாக்குறதுக்கு ஃபார்மிங் ஆஃப் பட் என்ன உருவாகுது? மொட்டு விடுதல் உருவாகுது. சரிங்களா, இது வந்து அப்படியே சைட்டோபிளாசம் வந்து பல செல்களா பிரியும். சரிங்களா, இந்த பல செல்கள் என்பது இந்த ஈஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்மளால என்ன முடியும், எத்தனை உருவாக்கணும் அப்படின்றது இன்ஃபினைட்டா இருக்காது, ஃபினைட் வேல்யூவா இருக்கும், என்ன கூடிய அளவுல இருக்கும். சரிங்களா, அப்ப என்ன நடந்திருக்கு? பட்டிங் நடந்திருக்கு. இந்த செல்ஸ் என்ன செய்ய முடியும்? என்ன முடியும்? அங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஒரே டைம்ல மல்டிபிள் பலதான் மாறணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மல்டிபிள் டாட்டர் செல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்ப என்ன வராது? ஈஸ்ட்ன்றது வராது. ஆனா அந்த ஈஸ்ட் செல் ஃபார்மேஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. சரிங்களா, சிங்கிள் செல்லு, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பட்டிங், அடுத்து சைட்டோபிளாசம், அடுத்து டிவைடிங். சரிங்களா, டிவைடிங் அப்பதான் எங்க என்ன வந்துடும் அப்படின்னா டாட்டர் செல்ஸ் வந்துடும். சரிங்களா, அடுத்து போலாமா? அடுத்து வேற என்ன ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க? அமீபா கொடுத்திருந்தாங்க. அமீபால என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பைனரி ஃபிஷன் நடந்திருக்கும். சரிங்களா, என்ன நடந்திருக்கும்? பைனரி ஃபிஷன் அப்படின்றது நடந்திருக்கும். சரிங்களா, அந்த பைனரி ஃபிஷன்ல சிங்கிள் செல் அப்படியே டபுள் செல்லா தான் மாறும் இல்லையா, மல்டிபிள் செல்லா மாறாது. ஓகேங்களா, சிங்கிள் செல் எப்படி மாறும்? டபுள் செல்லா தான் மாறும். பேரண்ட் செல்லு, டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், எலாங்கேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அண்ட் 2 டாட்டர் செல்ஸ். சரிங்களா, இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க.
அடுத்து இதே பிளாஸ்மோடியம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிளாஸ்மோடியம் சிங்கிள் செல் சரிங்களா. இப்போ டாட்டர் செல்ஸும் நிறைய உருவாகும். இது வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்றது பிரிஞ்சு போகும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் செல்ஸ் என்பது பிரிஞ்சு போகும். இப்போ மல்டிபிள் ஃபிஷன் எங்க நடக்குது? பிளாஸ்மோடியம்ல நடக்குது. கரெக்டா? ஆன்சர் என்ன? பிளாஸ்மோடியம் ஆப்ஷன் பி சரிங்களா. அமீபால வந்து பைனரி ஃபிஷன். அடுத்த கேள்வி பாருங்க 19 கொடுத்துருக்காங்க பாருங்க. which of the following scientist made the following statement சரிங்களா. ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எந்த விஞ்ஞானின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் விஞ்ஞானிகள் யார் இந்த கூற்றை கூறினார்? என்ன கூற்று? அனைத்து செல்களும் சரிங்களா, அனைத்து செல்களும் ஏற்கனவே இருக்கும் செல்களிலிருந்து உருவாகின்றன. அனைத்து செல்களிலும் ஏற்கனவே இருக்கின்ற செல்களிலிருந்து உருவாகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட் எது கீழே வரும் அப்படின்னா செல் தியரி கீழே வரும் சரிங்களா. நம்ம செல் தியரி செல்லின் கோட்பாடு அதாவது கீழே படிச்சிருந்திருப்போம் கரெக்டுங்களா. இந்த செல் தியரி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மேத்திஸ், உங்க பேர் இருக்காதுல்ல இல்ல ஓகே, மேத்திஸ், சில்டன் அண்ட் ஷவான் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அந்த செல் தியரி என்னென்ன சொல்லும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் சரிங்களா, உயிருள்ள எல்லா அனைத்துமே செல்லுல ஆனது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. உயிருள்ள எல்லா உயிரினமும் செல்லால் ஆனது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவனிங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லா உயிரினத்திலுமே இந்த செல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. எல்லா உயிரினத்திலுமே அந்த ஸ்ட்ரக்சர் என்பது இருக்கிறதுலே சிறிய அழகு, எல்லா உயிரினத்துடைய சிறிய அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஒரு செல் உருவாகணும் அப்படின்னா புதிய செல்ல இருந்தா ஒரு புதிய செல் உருவாகிறது வந்து பழைய செல்ல இருந்தா உருவாகும்ன்றது பாயிண்ட் சரிங்களா. தேர்ட் பாயிண்ட் என்னது? ஒரு புதிய செல் வரணும் அப்படின்னா பழைய செல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்தா வரும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் தான் அது சரிங்களா. இந்த பாயிண்ட் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த மூணாவது பாயிண்ட அதுக்கப்புறம் பின்வரும் நாட்கள் ஆட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இந்த பாயிண்ட யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ரொடால்ஃப் விர்ச்சோ அப்படின்ற சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பா? ரொடால்ஃப் விர்ச்சோ அப்படின்ற சொல்லியிருப்பாரு சரிங்களா. அந்த கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோ, திரும்ப பாரு. அதாவது ஆல் செல்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல், அதாவது அனைத்து செல்களும் ஏற்கனவே இருக்கும் செல்களிலிருந்து உருவாகின்றன அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எது கீழே வந்துருது? செல் தியரி கீழே வந்துருது சரிங்களா. செல் கோட்பாடு கீழே வந்துடும். செல் கோட்பாடு சொன்னவங்க யாரு அப்படின்னா மேத்யூ சில்டன் அண்ட் செஷ்வான் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க, ஷேவான்றவங்க சொல்லியிருப்பாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மூணாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க ஆல் செல்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மூணாவது பாயிண்ட் ஒருத்தர் சொல்லி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த மூணாவது யார் அப்படின்னா ரொடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவரு ஓகேங்களா. புரிந்ததா? கேள்வி புரிஞ்சு அடுத்த கேள்வி போலாமா? பிளட் பிரஷர் ரெக்கார்டர்ஸ் 2 வால்வ்ஸ் சரிங்களா. அதாவது ரத்த அழுத்தம் 2 மதிப்புகளாக பதிவு செய்யப்படுகின்றன. கரெக்ட் தானே? இதயம் சுருங்கும் போது ஒரு அழுத்தம் இருக்கும், அதே மாதிரி இதயம் தளர்வடையும் போது, அதாவது தளர்வடையுதுன்னா ரிலாக்ஸ் ஆகும் போது ஒரு அழுத்தம் இருக்கும். கான்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், ரிலாக்ஸேஷன் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். கரெக்டுங்களா? கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ப்ரெஷர் இருக்கும், ரிலாக்ஸேஷன் ஆகும்போது என்ன ப்ரெஷர் இருக்கும், இதான் கேள்வி. கரெக்டா? கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்கும். என்ன ப்ரெஷர் இருக்கும்? சிஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்கும். ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ப்ரெஷர் இருக்கும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டயாஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்கும். என்ன ப்ரெஷர் இருக்கும்? டயாஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ. இதை மாத்தி போட்டக்கூடாது சரிங்களா. சிஸ்டாலிக் அப்படின்றது கான்ட்ராக்ஷன் அப்போ, டயாஸ்டாலிக் அப்படின்றது ரிலாக்ஸேஷன் அப்போ சரிங்களா. எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்னா இங்க 120 bar/18 சொல்லுவாங்க. என்ன யூனிட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 mm/mmHg இருக்கும் சரிங்களா. அதாவது சிஸ்டோலிக் நடம் பெய்யும் போது எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 120 mmHg இருக்கும். கரெக்டுங்களா? இப்ப டயாஸ்டாலிக் நடக்கும் போது எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 mmHg அப்படின்றது சரிங்களா. அந்த யூனிட்லாம் முக்கியம், தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, 2 கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கூற்று, அதற்கான காரணம் கொடுத்திருக்காங்க, எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈரக்காற்றில் படும்போது இரும்பின் மீது செம்பழுப்பு நிற பொருள் பூசப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஈரக்காற்றுல படும்போது என்ன நடந்திருக்கான்? செம்பழுப்பு நிற பூசப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. அந்த அதுதான் என்னது? துரு பிடிக்குன்னு சொன்னோமா, அந்த செம்பழுப்புன்றான். அப்ப காப்பருக்கு கிரீனோ, அயனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? இரும்புக்கு ரெட்டிஷ் பிரவுன் சொல்லியிருந்தோமா, அதை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் சரிங்களா. அடுத்து கொடுத்திருக்காங்க ரெஸ்ட் ஃபார்ம்ஸ் டியூ டு தி, இந்த துருவானது due to the reaction of iron with moisture and oxygen. இந்த துருவானது ஏன் ஏற்படுகிறது? அந்த ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொண்டதனால ஏற்படுகிறது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னதான்? சரியானதுதான். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. both A and R are true and R is the correct explanation of A. அப்ப விடை என்னது? ஆப்ஷன் ஏ. கரெக்டா? இதுதான் துருப்பிடித்ததுக்கான சமன்பாடு, ஈக்குவேஷன் சரிங்களா. அந்த ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோ. 4Fe2 + 3O2 will gives 2Fe2O3 சரிங்களா. அந்த Fe2O3 அப்படின்னா துருப்பிடித்த இரும்புக்குரிய
ஃபார்முலா சரிங்களா, கெமிக்கல் ஃபார்முலா என்பது இது நிறைய கேட்டு இருப்பாங்க, நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஈசோஃபேகஸ் பிலாங்ஸ் டு தி விச் மேஜர் ஆர்கன் சிஸ்டம் இன் தி ஹியூமன் பாடி, அதாவது உணவு குழல் மனித உடலில் உள்ள எந்த முக்கிய உறுப்பு மண்டலத்தை சேர்ந்தது. ஈஸியா போட்டலாம். எந்த முக்கிய உறுப்பு மண்டலம்? டைஜஸ்டன், செரிமானம். அப்ப செரிமானம்ன்றது எங்கப்பா ஆரம்பிக்கும்? முதல்ல அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. செரிமானம்ன்றது முதல்ல எங்க ஆரம்பிக்கும்? மவுத்ல ஆரம்பிக்கும், அப்படிதானே, வாயில ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்க போயிடும்? அந்த ஈசோஃபேகஸ்ல நடக்கும், அப்படிதானே. ஈசோஃபேகஸ் வழியா எங்க போகும்? இரைப்பை, அதாவது ஸ்டொமக் போகும், அப்படிதானே. ஸ்டொமக் போகும். ஸ்டொமக்ல இருந்து எங்க போகும்? ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடல். அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருகுடல். அதுக்கப்புறமேட்டு எங்க போகும்? ரெக்டம் அண்ட் ஆனஸ் வழியா வெளியே போயிடும், அப்படிதானே. உணவு மலக்குடல் அல்லது ஆசனவாயு மூலியமாக வெளியேறிடும், அப்படிதானே. இந்த ஆர்டர் மறக்கூடாது, எங்க ஆரம்பிச்சு எப்படி போகுதுன்றது. அப்ப இந்த ஈசோஃபேகஸ்ன்றது எது கீழே வருது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் கீழே வருது, செரிமான அமைப்பு கீழே வருது சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, அது ரெண்டா பிரிப்போம். என்னன்னு பிரிப்போம்? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிரிப்போம். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது மென்மையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தின் சரியான செயல்பாட்டை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா. இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கரெக்டா. இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதனால உருவாகுது? அங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ரிபோசோம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அப்படிதான். இங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ரிபோசோம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ரிபோசோம்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ரிபோசோமோட அடைப்பெயர் என்னதான்? புரத தொழிற்சாலை தான், அப்படிதானே. இதோட பேர் இன்னும் மறுபெயர் என்னதான்? புரத தொழிற்சாலை தான் சொல்லுவாங்க. அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதா என்னது? இந்த ரிபோசோம். அப்ப இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா, புரோட்டீன்ஸை கொடுக்கும் சரிங்களா. இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதை கொடுக்குது அப்படின்னாக்கா, கொழுப்பு, அதாவது இந்த லிப்பேட் தொகுப்பை கொடுக்கும் சரிங்களா. என்னத்தை கொடுக்குது? இந்த லிப்பேட் சிந்தசிஸ் கொடுக்குது. லிப்பேட்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வகையான கொழுப்பு தான் சரிங்களா. ஆன்சர் என்ன? லிப்பேட். ஓகேங்களா. அப்ப படிச்சுக்கோ. எண்டோபிளாஸ்மிக் ரெண்டா இருக்கும், ஸ்மூத், ரஃப். ரஃப் எதுக்கு பயன்படுது, ஸ்மூத் எதுக்கு பயன்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி அந்த வந்துருச்சு பாருங்க. வாட் கலர் டஸ் த காப்பர் டர்ன் வென் இட் அண்டர்கோஸ் கரோஷன் ஓவர் டைம், அதிகப்படியான காலப்போக்கில் தாமிரம் அரிமானத்திற்கு உள்ளாகும் போது எந்த நிறமாக மாறும்? ஆரம்பத்தில் படிச்சிட்டோம், எந்த நிறமாக மாறும்? பச்சை நிறமாக மாறும், கிரீன் கலர்ல இருக்கும் சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், வாட் ஆர் தி நேம்ஸ் ஆஃப் தி 3 போன்ஸ் இன் த மிடில் இயர் சரிங்களா. அதாவது நடு செவியில், காதுல நடுப்புறத்துல உள்ள 3 எலும்புகளின் பேர் யாவையும் கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா. காதல் நடுப்புறத்துல 3 எலும்புகளோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மேலஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க? மேலஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் சொல்லுவாங்க. அந்த மேலஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம சயின்டிபிக் நேம் சரிங்களா. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேமர்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த இன்கஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்வில் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேப்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. இப்ப ஆன்சர் என்ன? ஹேமர், ஆன்வில், ஸ்ட்ரிப்ஸ் சரிங்களா. ஆப்ஷன் பி. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.